நான் வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட் ஆகும், எனக்கு பிடிச்சிருச்சு பர்சனலாக, எனக்கு சில பிடிச்சிருச்சு, ஆனால் இது இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹிட்டும் ஆகுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தவமாய் தவம் இருந்து. நான் இந்த படங்கள் தான் ரசிக்கேன். நான் ரமணாவுக்கும், நான் வந்து படையப்பாவுக்கும், கில்லிக்கும், சண்டைகோழிக்கும் இப்படி தான் நான் ரசிகனாக இருந்தேன். அந்த டைமில் எமோஷ்னலாகவும் ஒரு படத்தை நீங்கள் ஹிட் ஆக்கலாம், அதாவது கூஸ் பம்ஸ் மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் பார்த்து பயங்கரமானா எனக்கு தவமாய் தவம் இருந்து. அது ஒரு 3.5 மணி நேரம் படம். அந்த படம் வந்து நான் பயங்கரமாக எமோஷ்னல் ஆகி அந்த படம் ஹிட் ஆனதில் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் அன்னைக்கு எனக்கு தெரியாது அந்த படம் ஹிட், ஏன்னா என் மைண்ட் செட் அன்னைக்கு என்ன இந்த மாதிரி படங்கள் நல்லாயிருக்கும் ஓடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டருங்கிறது எனக்கு அது நம்பிக்கை கொடுக்குது. அதுலேயும் அந்த தீபாவளி சீன் இருக்குது இல்லைங்களா, தீபாவளிக்கு வந்து அன்றைக்கி நைட்டாக வந்து அப்பா வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தப்பா அதிகமாக இருக்குன்னு நினைப்பீங்க. நான் அதுக்கப்புறம் தீபாவளியை இது பண்ணல. எங்கள் அப்பா கொத்தனார். எங்கள் அப்பா தீபாவளி இது வெடி வாங்குறதுக்கு சட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ பண்ணுவாரா, எனக்கு வேணாண்டா அந்த தீபாவளி. நிஜமாலுமே இது நான் வந்து சும்மா இதுக்காக நான் சேரன் சார்ட்டே சொன்னேன். சேரன் சார் லப்பர் பந்துக்கு ஃபோன் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் இது அவர் நம்ம படத்தை பற்றி பேசும்போது நான் எனக்கு என்ன இருந்ததுன்னா, அவர் என்கிட்ட சொல்லிட்டுருக்காரு லப்பர் பந்தை பற்றி, என் மண்டையில் அது ஓடவே இல்லை. நான் யோசிச்சதை எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது, அதாவது எக்ஸாஜரேட் பண்ணாமல் நம்ம உண்மையை தான் சொல்கிறோம், முகஸ்துதிக்கு சொல்கிறான்டான்னு சொல்லாமல் என்ன வார்த்தை யூஸ் பண்ணி இதை நான் சொல்லணும்னு யோசிக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரில. நான் சொல்லிட்டேன், சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே நன்றி சார் மட்டும் எப்படா நன்றி சொல்லுவோன்னு வெயிட் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு அந்த தீபாவளி சீன் இருக்குல்ல சார், நான் அது உண்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து நான் அதுக்கப்புறம் வெடி வெடிக்கலை, நான் இன்னொன்று வெடி வேணும்னு கேட்கல, நான் வாங்கிட்டு வந்த வெடி சொல்கிறேன் அப்படியே இருந்துச்சு, என் வீட்டிலே இருந்துச்சு. நிஜமாலே அந்த சீன் பயங்கரமான, அது ராஜ்கிரண் சார் இருக்கால, லிட்டரலாக எனக்கு அவர் அந்த எங்கள் அப்பா மாதிரியே எனக்கு கிட்டத்தட்ட பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு அந்த இது இருக்கும். அந்த ஒரே ஒரு ஊருக்குள்ளே அந்த சாங்கில் டூர் போவாங்கல்ல, அந்த முயலெல்லாம் பிடிக்கிறதுல, ஏன்னா எங்கள் ஊரில் முயலெல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க அந்த காட்டுக்கு திடீர்னு போயிட்டு. எனக்கு அந்த படம் அது மெயின் ஸ்ட்ரீமில் தானே வருது கண்டிப்பாங்க அந்த படம். அப்புறம் போக போக அந்த 2000 பருத்தி வீரன் வந்து நான் போஸ்டர்லாம் பார்த்துட்டு போக மாட்டேன்னு நினச்சேன். நான் இந்த படத்துக்கு நமக்கு இந்த படம் பிடிக்காதுப்பா அப்படி அந்த மாதிரி தான் நான் நிஜமாக யோசித்தேன். ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸை தவிர அந்த படத்தில் எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஒரு கட்டத்தில் எல்லா ஊருமே அந்த ஸ்லாங்கை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன மாமா அப்படிங்கிறதாட்டும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சுன்னு ராகமாக இழுத்து பேசுறது, அந்த ராகமாக இழுத்து பேசுறது. மதுரைனாலே நான் அப்போ தான் காலேஜுக்கு போகிறேன், அப்போ வந்து நான் மதுரைக்காரங்கிட்ட சில பேர்லாம் பார்ப்பேன், நீ என்னடா மதுரை இல்லையாடான்னு கேட்பேன், ஏன்டான்னா அப்படி பேச மாட்டீங்களே. நான் சொல்லி அது எல்லாருமே அப்படி பேச மாட்டாங்க. டவுன் சவுத்தில் இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப ஏதோ 1-2 வார்த்தை தான் தெரியும். அந்த படமும் எனக்கு பயங்கர இம்பேக்ட். கிருஷிநெட் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணலாம், பட் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் கிருஷிநெட் தராங்க. சர்டிஃபைட் பை கூகுள், ட்ரஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், Greater Chennai Police. Call 94980 10101 to avail 1 month free internet. Conditions apply.